கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் நாம் ஒரு 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நாம் நடத்திவிட்டோம். எல்லாருக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ள கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களாக தான் நம்முடைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாவது வேத புத்தகத்திற்கு முரணானதாக இருக்காது. சகலமும் கர்த்தருடைய வசனத்தின்படி தான் நாம் பேசுகிறோம். அதனாலே நம்முடைய நிகழ்ச்சிகள் பார்க்கின்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் இளம் விசுவாசிகளுக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஏற்படும் என்பதை நாம் அலசி பார்த்து அந்த சந்தேகங்களை நாமே எழுப்பி பதில் சொல்லுகிறோம். அதுதான் நம்முடைய நிகழ்ச்சி. சகோதரன் கண்ணன் கிறிஸ்தவ சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதியாக நம்மிடத்திலே கேள்விகளை கேட்கிறார், நாம் பதில் சொல்லுகிறோம். இன்றைக்கும் கண்ணன் உங்களிடத்திலே ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். சொல்லுங்க. சபையின் ஆராதனை கூட்டங்கள்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வர்றாங்க. அப்படியா? நிறைய சபைகள்ல. அப்போ ஒரே கூச்சலும் குழப்பமா தான் இருக்குது. ஆண்டவரை ஒரு பொன்னஸ் ஆஃப் மைண்ட்ல ஆண்டவரை துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அப்படின்னா இப்போ சபையில் எத்தனை ஆள் மினிமம் இருந்தா, மேக்சிமம் எத்தனை ஆள் இருந்தா ஒரு சபையை மூப்பர் சரியா கண்காணித்து அந்த சபையை வழி நடத்த முடியும்? அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருக்கலாம்னு கேக்குறீங்க? இது ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் மாறுபடும். 8 லட்சம் பேர் ஒரு சபையில் ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால் அதெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியல. 8 லட்சம் பேர் எப்படி ஒரு சபையில் ஷிஃப்ட் போட்டு ஆராதிக்காவலாம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், மறுநாள் வரைக்கும். ஏன் அப்படி செய்யணும்? அதை விட அந்தந்த லோக்கல் பீப்புள் இல்லையா? இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். இப்போ இது மண்ணடி ஏரியான்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஒரு அதிகமான ஜனங்கள் வர சமயத்தில் மண்ணடி ஏரியாவில் உள்ள ஜனங்கள் இந்த மண்ணடியிலையும், ராயபுரம் ஏரியாவில் உள்ள ஜனங்கள் ராயபுரத்துலையும், இப்படி வெப்பேரியில் உள்ள ஜனங்கள் வெப்பேரி, இப்படி அந்தந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள் அந்தந்த இடத்துல ஆராதிக்கலாம் இல்லையா? ஏன் அவர்கள் எல்லாம் ஒரே இடத்துக்கு வரணும்? பச்சைப்பெண் கல்லூரிக்கு எதிரில், பூந்தமல்லி ரோட்டில் பச்சைப்பெண் கல்லூரிக்கு எதிரில் ஆராதிக்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே போகிறாங்க. ஏன் அங்கே போனால் தான் கர்த்தர் உங்கள் மத்தியில் இருப்பாரா? எங்கே என்னுடைய நாமத்தின் மேல் 2-3 பேர் கூடி வந்திருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரே. ஒருமனப்பட்ட ஜனங்களாக நாம் 4 பேர் கூடி வந்தால் கூட 2 பேர் வசனத்தின்படியே போவோம். 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல நாம் கூடி வரும்பொழுது கர்த்தர் அங்கே இருக்கிறார் அல்லவா? இடங்களுக்கு தனி மகிமை உண்டா? ஆராதனை எங்கே செய்வது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் புனித பயணம்னு சொல்லிட்டு எருசலேமுக்கு போகிறாங்க. நான் யோர்தான் நதியில் போய் ஞானஸ்நானம் எடுத்தேங்கிறாங்க. இதெல்லாம் வசனத்தின்படி உள்ளதா? எருசலேமில் தான் தேவ பிரசன்னம் இருக்கா? சும்மா ஜாலி டூர்னு சொல்லலாம், ஆன்மீக டூர்னுலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? இப்போ நீங்க கேட்ட கேள்வி, ஒரு சபையில் ஒரு ஆராதனையில் குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிறது நீங்க கேட்ட கேள்வி. ஆராதனையில் மாத்திரம் அல்ல, சபை ஐக்கியத்திலும் கூட எண்ணிக்கைக்கு உட்பட்ட ஜனங்கள் தான் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் வேத புத்தகத்தை பார்த்தீங்கன்னா சிலர் நிறைய காரியங்களை போட்டு குழப்பிக்கிடுவாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே. அந்த 3000 பேரும் ஒன்னாத்தானே இருந்து கர்த்தரை ஆராதிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46-47 வாசிங்க பிரதர். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து
வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு. சில வசனங்கள் ஒருவேளை நான் முந்தைய நிகழ்ச்சிகளில் சொல்லி இருக்கலாம். மீண்டும் அதை நான் சொல்லும் பொழுது அரைச்சமாவே அரைக்கிறாரு, சொன்னதே சொல்லாருன்னா நினைக்காதீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வசனம் பொருந்தும். இப்போ 2000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள்னு இருக்கு. தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்தில் கூடி வந்தாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அங்கேயா கூடி வந்தாங்க? இல்லை. இங்கே நான் படிக்கிறோம், வீடுகள் தோறும் அப்பம் விட்டுன்னு. ஒரு வீட்டில் எத்தனை பேர் கூட முடியும்? வீடுகள் தோறும் அப்பம் விட்டு 40 பேர் 50 பேர். ஒரு வேளை மார்க்குடைய வீட்டில், சுவிசேஷ புத்தகம் எழுதினார மார்க்கு, அவனுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டில் ஒரே நேரத்தில் 120 பேர் கூடியிருக்காங்க இல்லையா? அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட விசேஷித்த பெரிய வீடுகள் எல்லாருக்கும் இருக்குமா? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். நம்முடைய ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் அவர்களுடைய வீட்டில் சபை கூடி வந்ததா? ஆக்கில்லா இப்படி வீடுகளில் சபை கூடி வந்தது நிறைய இருக்கு. ரோமர் 16 வசனம் 3, 4, 5. ரோமர் 16 3வது வசனம் முதல். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்கு தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும். ரெண்டு பேரும் என்ன சொந்த வீடு வச்சிருந்தாங்க. பொந்து தேசத்தனாகிய ஆக்கில்லாள் பிரிஸ்கில்லாள் இல்லையா? நடபடிகள் புத்தகம் 18வது அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ அவங்க வந்து பரதேசிகளை போல வந்தவர்கள் எருசலேமுக்கு. அப்போ இவங்க கூடார தொழில் செய்கிறாங்க. பெரிய பிஸ்னஸ் இல்லை, வியாபாரங்கள்லாம் இல்லை. கூடை முடையின் தொழில், கூடார தொழில், கூடை முடியும் தொழில் இல்லை, சாரி, கூடார தொழில் செய்கிறாங்க. அதில் என்ன கோடி கோடியாக சம்பாரிச்சிப்பாங்களா? அவங்க வீட்டில் என்ன ஒரு 100 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு, கூடக்கூடிய அளவுக்கு வீடு இருந்திருக்குமா? மிஞ்சி போனால் வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் வீட்டை விளக்கேற்றி வச்சுக்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க, வாடகை இல்லாமலே கூட. அப்படி எப்படி இருந்தாங்களோ அவங்க வீட்டில் சபை கூடியது. அப்போ நீங்கள் ஒரு அறிவோட மனக்கண் முன்னால் கொண்டு வாங்க. அந்த வீட்டில் எத்தனை பேர் கூடி வந்திருக்க முடியும்? இன்றைக்கி சொல்கிறாங்களே நாங்கள் 5000 பேர் கூடுறோம், 8000 பேர் கூடுறோம், 10,000 பேர் கூடுறோன்ட்டு. அதுபோல் அங்கே கூடியிருக்க முடியுமா? ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலங்கள், அவர்களுடைய ஜீவியங்கள் தான் நமக்கு வந்து ஒரு பாடம். இன்னும் எத்தனையோ, லீதியாளுடைய வீட்டில் சபை கூடியது. லீதியாள் அந்த ஸ்திரீயாவது ஒரு பணக்கார ஸ்திரீ. பிலமோனுடைய வீட்டில் சபை கூடியது. அவரும் ஒரு பணக்கார மனுஷன். அவங்க வீடுகள்லாம் ஒருவேளை பெரியதாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளுடைய வீடு பெரிய வீடாக இருந்தது. அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்வதற்கு நிச்சயமாக முடியாது. ஒரு சிலர் தான் கூடி வந்திருப்பாங்க. அங்கே அப்போஸ்தலர் 2ல் நம்ம வாசித்தோம், வீடுகள் தோறும் அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா 3000 பேரும் ஒரே இடத்துல கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள் என்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அவர்கள் வீடுகள் தோறும் அப்பமிட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். அப்போ ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் கூட முடியும்? அதை யோசித்து பாருங்க. 20, 30, நல்லா போனால் 50. சரி, அடுத்து நம்முடைய ஆண்டவர் ஒரு ஊமையை சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். லூக்கா 15வது அதிகாரம் 4வது வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? போதும். இப்போ மந்தையிலே எத்தனை ஆடுகள் அதிகபட்சமாக இருந்திருக்கிறது? 100 ஆடுகள். ஆண்டவர் இது வந்து அந்த ஒரு ஆட்டுக்கு உண்டான வேல்யூ என்னங்கிறத சொல்றாரு. 100 ஆடு அவன்ட்டு இருந்ததுப்பா, அந்த 100ல் ஒன்று தான்ப்பா காணாம போச்சுங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 100 என்பதே ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெருந்தொகை, ஒரு அதிகபட்சமான தொகையாக இருக்கிறது 100 என்பது ஆடுகள். அப்போ 100க்கு மேலே ஆட்டை மேய்க்கிறவனுக்கு கூட 100 ஆடுகளுக்கு மேலே வச்சு மேய்க்க முடியல. அதனால தான் அங்கே அதிகபட்சமாக ஆண்டவர் சொன்னதே எவ்வளவு? 100 ஆடு அப்படின்னாரு. அப்போ ஒரு சபையில்
ரொம்ப அதிகபட்சமாக எவ்வளோ பேர் இருக்கலாம்னு வசனம் சொல்லுது? 100 பேர். இது வந்து ரொம்ப அதிகபட்சம். இப்போ இந்த 100 பேர் ஒரு சபையில் இருக்கிறப்பவே கூட மேய்ப்பனுக்கு அந்த 100 ஆடுகள், மேய்ப்பர்கள் அந்த 100 ஆடுகளையும் கண்காணிக்க முடியுமா என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நீங்கள் எல்லாம் பள்ளியிடம் போயிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? பள்ளியிடம் போயிருக்கீங்களா? உங்கள் கண்ணன் நீங்கள் பள்ளியிடம் போயிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க? குறைஞ்சது 35-40 தான். குறைஞ்சது 35-40. நாங்கள் படிக்கிற சமயத்தில் கிராம பள்ளியிடம் ஒரு 3 செக்ஷன் 4 செக்ஷன்லாம் வைப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 40 பிள்ளைகள் தான் இருப்பாங்க. 40க்கு கீழே. ரொம்ப டைட்டாக போனால் 44, 45. 45க்கு மேலே நான் படித்த வரைக்கும் எந்த செக்ஷன்லையும் பிள்ளைகள் இருக்கலை. ஏன்யா 100 பேர், 200 பேர், 300 பேர், 400 பேர் இருக்கலாம்னு சொன்னால் 4 செக்ஷனாக பிரித்து 4 செக்ஷனுக்கும் வாத்தியார்களை போட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு எதுக்கு வம்பு? இப்போ 7ஆவது வகுப்பு 150 பிள்ளைகள் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? 4 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. 4 கிளாஸ் டீச்சர் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதை 150 பிள்ளைகளையும் ஒரே செக்ஷனாக வச்சுருந்தா ஒரே வகுப்பு ஆசிரியர்னு ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை குறையும் இல்லை, நிர்வாகம் வந்து சம்பளம் கொடுக்கறது குறையும் இல்லை. இப்போ இந்த 40 பேர் 45 பேர் இருக்கக்கூடிய வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு பையனுடைய கேரக்டர், குணாதிசயம், அந்த பையன் எப்படிப்பட்டவன், அவன் சேட்டைக்காரனா சிலிம்சங்காரனா, அவனுடைய பெற்றோர்கள் யாரு, வியாபாரிகளா விவசாயிகளா அல்லது உத்தியோகஸ்தர்களா, எல்லாமே ஆசிரியருக்கு அத்துப்படியாக இருக்கும். நீங்கள் கல்லூரிக்கு லெவலுக்கு வாங்க. கல்லூரிகளில் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்ஷனே பிரிக்க மாட்டாங்க, பிரிப்பாங்க. சில சமயத்தில் ஆசிரியர்கள் வரலன்னா 2 செக்ஷன் 3 செக்ஷன்லாம் ஒன்றா இருக்க வச்சுருவாங்க. கல்லூரிகளில் பெரிய ஹால் இருக்கும். 300 மாணவர்கள் கூட ஒரு நேரத்தில் அங்கே உட்காரலாம். இப்போது இந்த 35-40 பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த வகுப்பறையும் உங்கள் கண்முன் கொண்டு வாங்க. 300 பேர் 350 பேர் இருக்கக்கூடிய கல்லூரியில் உள்ள 300 பேர் 350 பேர் இருக்கக்கூடிய அந்த வகுப்பறையும் உங்கள் கண்முனுக்கு கொண்டு வாங்க. இந்த 35-40 பேர் இருக்கக்கூடிய வகுப்பறையில் உள்ள பிள்ளைகளை ஆசிரியர் அறிந்திருப்பதை போல இந்த 300 பேர் 350 பேர் இருக்காங்களே கல்லூரியில் ஒரே ஹாலில் உட்காந்து பாடம் கேட்குறாங்க இல்லையா, அவர்களை அந்த ஆசிரியர் அறிந்திருக்க முடியுமா? பேர் கூட தெரியாது. ஒவ்வொருத்தன் பேர் கூட ஆசிரியருக்கு தெரியாது. அப்படி இருக்கப்போ அவர்களுடைய நன்மையில் அவரால் நாட்டம் செலுத்த முடியுமா? அப்போ அவர் எப்படி பாடம் நடத்துவார்? மாதமானா சம்பளம், கடமையை செய்வார். வாங்குகிற சம்பளத்துக்கு பாடம் நடத்துகிறேன் அப்படின்ட்டு அவர் போவார். இந்த 40 பேர் 45 பேர் இருக்காங்க இல்லையா வகுப்பறையில் பள்ளிக்கூடத்தில், அந்த ஆசிரியர் எப்படி பாடம் நடத்துவார்? ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பிள்ளையும் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கி ப்ரொமோட்டட் மேல் நிலைக்கு செல்ல வேண்டும், மேல் வகுப்புக்கு போகணும்னு நினைப்பார். நான் சொல்லக்கூடிய ஊமைகள்லாம் உங்களுக்கு புரியுதா? ஒரு சபையில் எண்ணிக்கைக்குரிய ஜனங்கள் இருக்காங்க, ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் இருக்காங்கன்னா மூப்பர்களுக்கு அவங்க குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும், ஒவ்வொருவருடைய குணநலன்களை தெரியும், எல்லாரையும் ஸ்பெஷல் கேர், அதாவது ஸ்பெஷல் கேர்னா என்ன, விசேஷித்த அக்கறை ஒவ்வொரு மீதும் கொள்ள முடியும். ஒவ்வொருவருக்காகவும் இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் மனைவி, கணவன், மனைவி, பிள்ளைகள் எத்தனை இருக்குது, குழந்தைகள் எத்தனை இருக்குது, அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இல்லை பிள்ளைகள் பெரியவங்களா, பெரியவங்கன்னா அவங்க என்ன படிக்கிறாங்களா, உத்தியோகத்துக்கு போகிறாங்களா, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, இதெல்லாம் மூப்பனுக்கு தெரியும். அப்போ இவர் ஜெபிக்கிறப்போ அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் அந்த ஒவ்வொருவருடைய தேவையும் இவர் அறிந்திருப்பார். ஜெபம் பண்ணுவார் இல்லையா? ஜெபம் பண்ணுவார். ஆனால் இந்த 400 பேர் 500 பேர் 1000 பேர் 1,00,000 பேர்னு கூடி வராங்களே, அந்த சபையில் உள்ள மூப்பருக்கு, அந்த சபையில் உள்ள மூப்பர்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சபையில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் பற்றியும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டா? அப்போ எது சிறந்தது? உள்ளான இருதயத்தில் உள்ள அக்கறையோடு ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் அக்கறை கொண்டு மூப்பர்கள் அந்த விசுவாசிகளை வழிநடத்தக்கூடிய சபை சிறந்த சபையா, அல்லது காசுக்காக கல்லூரிகளில் வேலை செய்கின்ற ஆசிரியர்களை பற்றி சொன்னேன், அவங்க மேலே நான் தப்பு சொல்லலை, அவங்க யாரையும் ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்க்க முடியாது. ஒரு வகுப்பில் 350 பேர் 400 பேர் இருந்தோம்னா
யாரை போய் அவர் ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்க்க முடியும்? அவர் வந்து தான் வாங்குற சம்பளத்துக்கு தன்னுடைய கடமை செஞ்சுட்டு போவார். அதுபோல் வாங்குற தசம்பாவத்துக்கு உண்டியல் காசுக்கு, இன்னைக்கு உண்டியல் காசுக்கு தானே ஊழியக்காரங்க, இல்லை வேற எதுக்காவது வராங்களா ஊழியக்காரங்க? எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை அழைத்தார், ஊழிய பாரத்தை தந்தார், எல்லாம் சொல்லுவானுங்க பித்தலாட்டக்கார பயல்க. இவனுடைய எண்ணம் பூரா எது? அவருடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு. உண்டியல் காசுக்காக தான் எல்லா பேரும் வரான். ஊழியக்காரன்ட்டு எல்லாம் உண்டியலுக்காக தான், காசுக்காக தான். இப்போ இவர்களுக்கு ஆத்மாவை பற்றி அக்கறை இருக்குமா? இவர்களுக்கு ஆத்மாவை பற்றி அக்கறை இருக்குமா? இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உட்பட்டு ஜனங்கள் இருக்கக்கூடிய சபை தான் ஆவிக்குரிய சபையாக இருக்க முடியும். சரி, அடுத்து எத்தனை மணி நேரம் அதிகபட்சம் ஆராதனை நடத்த முடியும்? எத்தனை மணி நேரம் அதிகபட்சம் ஆராதனை நடத்த முடியும்? ஒரு ஆராதனை எத்தனை மணி நேரம் அதிகபட்சம் நடத்த முடியும்? 3லிருந்து 4 மணி நேரமா? தாக்கு பிடிப்பியா? பெரும்பாலும் எல்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான். ஷிஃப்ட் போட்டு ஆராதனை பண்ணுறவனுங்க போகிறோம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அதிகபட்சம், அதுக்கு மேலே பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 3.5 மணி நேரம், நீங்கள் சொன்னால் போல் 3.5லேருந்து 4 மணி நேரம் நம்ம ஆராதனைக்கு செலவு பண்ணுறோம். இப்போ நான் கேட்க வந்த கேள்வி, ஒரு ஆராதனை என்று சொன்னால் பாட்டு இருக்கணும், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அதனால சபையில் ஆராதனையை இப்போ பாட்டு இருக்கணும். பாட்டு பாடிட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு 4 சவர ஜெபம் பண்ணுறது, ஒரு பாட்டு பாடுறது, இது போல இல்லையா? ஆராதனை நேரத்தில் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுறோம். இப்போது நம்ம சபையில் வந்து ஒரு 10-15 ஆண்கள் தான் இருக்கிறோம், ஒரு 10-15 பெண்கள் இருக்காங்க, நம்ம சின்ன சபை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட அந்த 10-15 ஆண்களும் நம்ம சபையில் நம்ம ரட்சிக்கப்படாதவர்களை உள்ளே வச்சுருக்கிறதில்ல. ஏன்னா அவங்களே வரமாட்டாங்க. நம்ம பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறப்போ அவங்களுக்கு அது பிரியமாக இருக்குமா? நம்ம சொரிஞ்சு கொடுக்கக்கூடிய பிரசங்கம் பண்ணி நீ வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையை சொல்ல மாட்டான், உன்னுடைய கடனில் இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார், என்னலாமோ இல்லாத பித்தலாட்டம். ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறாயா, சொந்த வீடு இல்லையே என்று நீ கலங்குகிறாயா? கர்த்தர் என்று வாக்கு சொல்லி இருக்கிறார், உனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார். அதுக்காக கர்த்தர் வந்தாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு பூமியிலே வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். ஆனால் அதை ஒருத்தனும் பேசுறதுக்கு எவனும் இல்லை. கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறார். யாரும் இல்லைன்னு சொல்ல, நீ உண்மையாக கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நீ கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை வைத்திருக்க மாட்டார். உனக்கு ஆறுதலும் தேர்தலும் அவரே. சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு எழுதுகிறாரு. அப்போ நம்முடைய இருதயம் கலங்கி தவிக்கிறதா இருந்தால் நம்முடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷம் எப்போதும் குடிக்கொண்டிருக்குமா? ஆக நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம் என்றால், உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால், பாவத்திலிருந்து விடுதலை. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் எனக்கு சொந்த வீடு இல்லையேன்னு கலங்குவானா? நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகம். அதனால உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் இந்த பூமியில் எனக்கு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு கலங்க மாட்டான். நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, அப்படிதான் அவன் யோசிப்பான். இன்றைக்கு எல்லாம் இப்படி மாய்மலமான போதனைகளை பண்ணி 1000 பேருங்கிறான், 2000 பேருங்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் கர்த்தரை நினைவு கூறணுமா வேண்டாமா? கர்த்தருடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூறணுமா வேண்டாமா? ஒவ்வொருத்தனும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணுமா வேண்டாமா? இந்த 1000 பேர் 2000 பேர் கூடுற இடத்துல எத்தனை பேர் கர்த்தரை எழுந்து ஸ்தோத்தரிக்க முடியும்? சபையை நடத்துகிறவங்க மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணா போதுமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என்னுடைய ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லி தாவீது சொன்னாரே.
இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் அது சொந்த வாஞ்சை இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தரை நோக்கி வாஞ்சிக்காதா? அதை வெளிப்படுத்துறது எப்படி? ஆண்டவரே பாடும் மரணங்களை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்பது தானே. இப்போ இதில் 1000, 2000, 500 பேர், சரி நம்ம குறைஞ்ச அளவுலேயே வச்சுக்கிடுவான். அவன் லட்சக்கணக்கில் சொல்கிறான், அது வேறு விஷயம். நம்ம ஒரு குறைஞ்ச அளவுலேயே கணக்கு எடுத்துட்டா கூட எங்கள் சபையில் 500 பேர் கூடுறோம், எங்கள் சபையில் 600 பேர் கூடுறோம், நாங்கள் 4000 பேர் கூடுறோம், 5000 பேர் கூடுறோம். அப்புறம் இந்த ஷிஃப்ட் ஆராதனை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆக இதெல்லாம் வசனத்தின்படி எந்த விதத்திலும் சரியானதே அல்லங்க, எந்த விதத்திலும் சரியானதல்ல. லோக்கல் சர்ச் அப்படிதான் பேரு, உள்ளூர் சபை அப்படிதான் பேரு. வீட்டில் கூடி வருகிற சபை, அந்த வீட்டில் கூடிய சபை இப்படிதான் பேரு. அதனால உண்மை ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உண்மையான ஐக்கியமும் ஒரு தொடர்பும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சபையிலே அதிகமான ஜனங்கள் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆட்டு மந்தையிலே அதிகபட்சம் ஒரு 100 ஆடுகள் இருப்பதாக கர்த்தர் சொன்னார். பன்றி மந்தையில், மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 12, 13. மார்க்கு 5வது அதிகாரம் 12வது வசனம். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள், அதாவது பன்றிகளை மேய்த்தவர்கள் இவங்க உடனே சொல்லுவாங்க, நாங்கள்லாம் 10 பேர் 15 பேர் இருக்கிறோம் மந்தையை மேய்க்கிறதுக்குங்கிறாங்க. நீ 10 பேர் 15 பேரில் 50 பேர் 100 பேர் கூட இரு. ஒரு மந்தையில் மொத்தமாக 1000 2000லாம் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஸ்பெஷல் கேர், மேய்க்கிறவர்கள் அந்த ஆடுகளை பற்றிய ஒரு தனிப்பட்ட நிலைமை அறிய முடியாது. பன்றிகளை மேய்க்கிறதுக்கு மேய்த்தவர்கள் ஒருவர் அல்ல, பலர் இருந்திருக்காங்க பன்றிகளை மேய்த்தவர்கள். பன்றிகள் தான் 2000 பன்றிகள் ஒன்றா மேய்ஞ்சிருக்கு. பன்றிகளை பற்றி ஸ்பெஷல் கேர் எடுக்க வேண்டிய காரியங்கள் ஏதாவது உண்டா? எந்த பன்றி என்ன எதை தின்னா என்ன, எப்படி போனா என்ன, அருவருப்பான ஒரு மிருகம் பன்றிகள். பன்றிகள் தான் 2000 பன்றி ஒன்றா மேய்ஞ்சிருக்கு. ஆடுகள் 2000 ஆடுகள் ஒன்றா மேயல, மாடுகள் 2000 மாடுகள் ஒன்றா மேயல. சரியா? பன்றிகள் தான் மேய்ஞ்சிருக்கு. நீங்கள் உடனே யோபுடைய ஆட்டு மந்தையில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, மாட்டு மந்தையில் எவ்வளோ இருந்தது, ஒட்டகம் எவ்வளோ இருந்ததுன்னெலாம் கேள்வி கேட்காதீங்க. அதையெல்லாம் தனித்தனியாக வேலைக்காரர்கள் தனித்தனியாக பிரித்து கொண்டு போய் மேய்ச்சிருப்பானுங்க. மொத்தத்தையும் ஒரே இடத்துல விட்டு மேய்ச்சிருக்க மாட்டாங்க. மொத்தத்தையும் ஒரே இடத்துல விட்டு மேய்ச்சா மேய்ச்சல் கிடைக்குமா? அதனால் சும்மா ஏடகுடமான முன் உதாரணங்களை எல்லாம் காட்டக்கூடாது. பன்றிகள் தான் 2000 பன்றிகள் ஒன்றா மேய்ஞ்சிருக்கதை தவிர ஆடுகள் 100 ஆடுகள் தான் அதிகமாக பட்சம் மந்தையில் இருந்ததாக கர்த்தர் சொல்கிறார். அதனால் பிரதர் கண்ணன், ஒரு சரியான ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் இந்த 2000 பேர் 3000 பேர் 5000 பேர் கூடுறோன்னு சொல்கிறாங்கல்ல சபை, அந்த சபையில் உள்ள விசுவாசிகளோடு பேசி பாருங்கள். அந்த விசுவாசிகளுக்கு ஏதாவது தெரிகிறதா? ஒரு வசனமும் தெரியாது அவங்களுக்கு. ஏனென்றால் அவங்களுக்கெல்லாம் வசனத்தை போதிக்க எப்படி முடியும்? சபையில் ஒரே சபையில் 10,000 பேர் இருக்கானா, 20,000 பேர் இருக்கானா, 50,000 பேர் இருக்கானா? இவங்களுக்கு யார் பைபிள் ஸ்டடி எடுக்கிறது, யார் பைபிள் கற்றுக் கொடுக்கிறது, இவங்களுக்கு கர்த்தரை ஆராதிப்பது என்றால் என்னங்கிறது யார் கற்றுக் கொடுக்கிறது, இவன் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறது? கூச்சலும் குழப்பமும் அமைதியின்மையும் செத்த வீட்டில் இருக்கா போல தான் இருக்கும். இருக்குன்னு சொல்கிறவனும் இருக்கான். வேதாகமத்தின் முதல் புத்தகம் எதுன்னு கேட்டால் தெரியாதுங்கிறவனும் இருக்கான். இவங்கெல்லாம் இந்த 5000 பேர் 6000 பேர் 500 பேர் இருக்க ஆராதிக்கிறாங்க இல்லையா, அங்கே இருக்கிறவனுங்க. அதனால் சபையில் ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன, சபையில் எவ்வளவு ஆள் குறையாக இருந்தாலும் தப்பே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? 2 பேர் 3 பேர்னு சொன்னார். 10 பேர் 20 பேர்னு கூட சொல்லலை. எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர்னு தான் சொன்னார். நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஒத்த சிந்தை உள்ளவர்களாக, நீங்கள் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல, நீங்கள் காட்டுக்களுக்க நான் தண்ணிக்களுக்க, அப்படி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் சபையே அல்ல. சபை என்று சொன்னால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக மனதும் உள்ளவர்களாக, இசைந்த ஆத்துமாக்களாக ஒன்றையே சிந்திக்க வேண்டுங்கிறார் பவுல். அது பெருங்கூட்டத்தில் முடியாது கண்ணன். ஆனால் பெரிய கூட்டம் கூடி வர்றதுனால அந்த சபை சிறப்பு மிக்க சபை என்றோ,
கூட்டங்கள் கம்மியாக இருக்கிறதுனால, குறைவாக இருக்கிறதுனால அது ஒண்ணுமில்லாத சபை என்றோ எண்ணக்கூடாது. குறைவான ஆட்கள் இருக்கக்கூடிய சபையில் நீங்கள் இருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். கிளியரா இல்லையா? சந்தேகங்கள் தெளிவாகிவிட்டதா? கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்தித்து அடுத்த வாரம் நாம் இன்னும் ஏதாவது தெளிவுபட வேண்டும் என்றால் நாம் தெளிவுபட்டுக் கொள்ளலாம். இன்றைக்கு இத்தோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும்.